காலச்சூழல் என்ன காரணமாக தெரியல, ஒரு நெருக்கடியான சூழலை எங்கள் கட்சியில் உருவாகிடுச்சு. இதை சரி செய்யணுங்கிறதா நாங்கள்லாம் தீவிரமாக முயற்சி பண்ணுறோம். இப்போ 45 வருஷம் உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஜி.கே. மணி இந்த எங்கள் கட்சி சிதறி போகணும் அப்படின்னு நினைப்பேனே. எந்த பதவிக்கு நாங்களாம் போகணுன்னு ஆசைப்படல. ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலாம் நிற்கிறேன்னு நினச்சேன். அப்புறம்லாம் நான் நிற்கக்கூடாதுன்னு ஐயா தான் பிடிச்சி வற்புறுத்தி நிறுத்தி வைப்பார். எங்கள் சென்னை அன்புமணியும் சொல்லுவார். அப்படி இருக்கிறப்போ எங்களை குறை சொல்லுது. இப்போ மீண்டும் திரும்ப சொல்கிறேன், இந்த ஜி.கே. மணியினுடைய ஆழமான மனிதனுடைய ஆசைமையும் விருப்பமும் என்னென்னா, எங்கள் ஐயாவும் சென்னை அன்புமணியும் சீக்கிரம் சந்திக்கணும். சந்தித்தாங்க, நல்ல முடிவுன்னா அதுதான் மிகப்பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு. இது என்னுடைய ஆசை மட்டும் இல்லை, எங்கள் கட்சியில் எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளில் இருக்கிற ஒவ்வொரு பொறுப்பாளரும் தொண்டனுடைய ஆசையும் ஐயாவும் மருத்துவர் சென்னை அன்புமணியும் சந்திக்கணும். அப்படி சந்திச்சிட்டாங்கன்னாவே எல்லாம் எம்பி குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோ உற்சாகமாக இருப்பாங்க. அந்த நேரம் வரும்னு தான் எதிர்பார்த்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறீங்க. பொறுப்பாளர்கள் மாற்றினது நான் உண்மையை சொல்கிறேன். இந்த செய்தி கேட்டால் உள்ளே போய் என் மேலே கோவப்படுவார், சத்தம் போடுவார். பொறுப்பாளர் நேத்திக்கு வரைக்கும் எந்த பொறுப்பாளரையும் மாற்றாதீங்கன்னு ரொம்ப வற்புறுத்தி சொன்னேன். கஷ்டப்பட்டுக்கிட்டு மாற்றுறதுனால என்ன தீர்வு வரப்போகுது? அவருடைய முடிவு எடுத்துட்டாரு. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். பெரியவர் மாத்துறாரு, அதை சின்னவர் அதை மறுக்கிறாரு. இல்லை, இதெல்லாம் சரியாகணுங்கிறதா எங்கள் ஆசை. அதுக்கு உண்டான முயற்சியில் தான் இருக்கிறோம். தொடர்ந்து இப்போ போனால் கூட ஐயாக்கிட்ட அதுதான் பேசுவேன். அவர்கிட்டையும் தொடர்ந்து நேற்றுக்கு ஒரு நாள் தான் பேசலை. முதல் நாள் இரவு 3-4 முறை பேசணும். தொலைபேசியில் பேசிகிட்டே இருக்கிறேன். நான் நேரில் வந்து சந்திக்கிறேன்னு சொன்னேன். இப்போ வர்றது ஃபோன்லேயே கூட சொல்லுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் உள்ளே நடக்கிற பேச்சுவார்த்தைகள்லாம் அதிகமாக சொல்லக்கூடாது. உட்கட்சி பிரச்சனை, வெளியில் சொல்கிறது நல்லா இருக்காது. அதனால் ஊடகத்தில், சமூக ஊடகத்துலேயும் சரி, ஒரு சில ஏடுகளில் கூட என்னை பற்றி அவதூறாக செய்தி வருது. அதெல்லாம் நல்ல செய்தி இல்லை. எப்படி மனசாட்சிக்கு விரோதமாக எழுதுகிறாங்கன்னு தெரியல. அதை நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ரூமில் உட்காந்து கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த செய்தியை பார்த்துட்டு. எப்படி உங்களுக்குலாம் மனசு வருதுன்னு. ஆனால் ஜி.கே. மணியை அவமானப்படுத்தி கொச்சப்படுத்தி எழுதுறது தான் அவங்களுக்கு சந்தோஷம்னா எழுதிட்டோம். அவங்களுக்கு வாழ்த்து நன்றி சொல்லுவேன். வேறு என்ன சொல்கிறது?